ஒரு கம்பு இருக்கு. ஆமாம், கம்பு எடுத்து நான் அப்படியே வாயில் போய் விடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு வளைக்கிட்டு இப்போ என்னாச்சுன்னா காலங்காத்தாலே கொஞ்சம் டயரில் ஏர்லாம் வந்திருக்கு. நேற்று பசங்க ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு ஏர் செக் பண்ணாமல் வந்திருக்காங்க. ஸோ இது வேறு இப்போ புது பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை மேல் பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருந்தாலும் நாங்கள் கொடைக்கானல் போவோம். இப்போ நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். வழியில் என்னாச்சுன்னா டயரில் ஏர் கம்மியாக இருக்குது. ஸோ பெட்ரோல் ஏற்கனவே போட்டாச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு. இப்போ டயரில் ஏர் கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க வந்திருக்கோம். டயரில் ஆக்சுவலாக வீடியோ காலில் ஏர் அடைக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகுமா? அப்புறம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளே போட்டுக்கலாமா? அப்போ நம்ம ஊர்ல அப்படி தம்ப பண்ணுவாங்க, பெட்ரோல் போடலாம். வார கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஏர் அடைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏர் செக் பண்ணுறக்காண்டி 35 பாயிண்ட்ல ஏர் அடைக்கணும். பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ நானே அடைச்சிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரும் காணும், என்ன செய்யணும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் கம்மியாக தான் இருக்குது, எல்லாத்துலேயும் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே செக் பண்ணணும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அடி போக வேண்டியதான். பெட்ரோல் காலையில் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஏர் மட்டும் தான் செக் பண்ணணும். ஏர் செக் பண்ணிட்டு அடி கிளம்ப வேண்டியதான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்று திருப்பி இதாக இருந்துச்சு. மோர் மாப்பிள இல்லை கரெக்டு தான், அவ்வளோதான். ஓகே கொடுத்தா விங் சவுண்ட் வரணும் மாப்பிள. நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா கொடைக்கானல் தான் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏரை செக் பண்ணிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ ஒரு டயரில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹைவேல ஏறியாச்சு. ஹைவேல தான் இருந்தப்போ. ஸோ அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 296 கிலோமீட்டரு. ஸோ ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைவேனால டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். மைக்கே ஆண்டதா இருக்கு. மயிர் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்புறம் அந்த போன் அவன்ட்டுக்குள்ள அப்புறம் போன் வேண்டாம் வாங்கிட்டியா? இல்ல என் போன் அவன் வச்சிருக்காம. கரெக்டா இருக்கா? லைட்டா தெரிஞ்சாலும் பெஸ்ட் இல்லைண்ணா. லைட்டா தெரிஞ்சாலும் பெஸ்ட். முன்னாடி ஒரு கேமரா சந்தோஷமா போகணும். காய்ச்சி என்ன ஆச்சுன்னா இவ்வளோ நேரம் மைக்கே இல்லாமல் கொஞ்சம் பேசிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் பார்த்தேன். கைஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா கொடைக்கானல் தான் போய்ட்டுருக்கோம். கொடைக்கானலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து ஒரு நண்பனை கூப்பிட்டு அங்கேருந்து தான் போக போகிறோம். ஏன்னா அமெரிக்கன் காலேஜில் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால் அவனை கூப்பிட்டு அப்படியே டேரெக்டாக கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். கைஸ் காலையில் 2 சம்பவம் நடந்துருச்சு. நான் காலையில் ஒரு சம்பவம், நேற்று ஒரு சம்பவம். நேற்று என்னாச்சுன்னா நாங்கள் ஆக்சுவலாக நேற்றே கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஈவினிங். ஸோ கிளம்ப முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா கார் வர லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் கிளம்ப லேட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் 4 மணிக்கு கிளம்புறதா பிளான் போட்டிருந்தோம். நான் எந்திரிச்சது 5:30 தான். அப்புறம் 6 மணிக்கு கிளம்பி கிட்டுன்னு ஃபோன் அடித்து சைலன்ஸாக கிடந்திருக்கு. அப்படியே கிளம்பி இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ என்னால் தான் இது வேறு ஒன்று. கைஸ் நம்ம மைக் செக் பண்ணி பார்த்தப்போ எரிஞ்சிட்டு தான் நம்ம இருந்துச்சு. பார்த்தா மைக்கில் ரெக்கார்டே ஆகலை. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் கிட்ட வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டோல்கேட் கிட்ட வந்துவிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டோல்கேட் வந்தாச்சு. ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மைக்கில் இருந்தனால ஸோ நான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எப்படியே சொல்லிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து 4th லைன் போக போகிறோம். இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் லைன் 4ல் போகிறோம். காசு இருக்கு, காசு அதுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ ரீசார்ஜ் ஒன்லையா? இல்லை எங்கே இல்லையா? கைஸ் என்னாச்சுன்னா டோல்கேட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாமே வந்துட்டோம். நைட்டை பார்த்துக்கலாம், நைட்டு பார்க்காம விட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 125 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 250 ரூபா கொடுக்கணுமா கேஷு. ஸோ இல்லைன்னா பே பண்ணால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்கன்னா நில்லுங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 125 ஃபாஸ்ட்டாக இப்போனா 200 நம்ம கையில் கொடுத்தனால 250 ரூபா. நேரத்தையும் 5 ஒரு இதையும் பார்க்காது நான் இல்லாத பெண்ணெல்லாம் எவ்வளோ பாயிண்ட் காட்டுது போமா பயந்துதானே வாபலாச்சு. இல்லை இருக்கு லைட்டை தலையில் கொஞ்சம் இல்லை உங்களை என்ன பேசுறேன்னு தெரியல. நீ பேச புரியான்னு கேட்கும்போது பேச்சே வர மாட்டேங்குது. எதார்த்தமானா நான் சொல்லுவேன் அப்படியே ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் நல்லா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் குட்டி பாபுல தான் போவோம். அப்பல எப்படி ஆடுது வர. ஓ நீ வீடியோ எடுக்கிறியா? வீடியோ எடுக்கிறோம், அந்த கேப்சர் வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்றோம். அந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே ட்ரெண்டிங்காக அப்படி எல்லா வண்டி நம்ம ஓட்டுறதுதான். அப்பல ஒரு டிரைவர் வந்து இந்த வண்டி இருந்தாலும் ஓட்டுவோம், அந்த இந்த காரா இருந்தாலும் ஓட்டுறோம். பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி அப்பெல்லாம் பேச கிடையாது. போத அடிச்சுமே பேசுறேன். வயசு நம்ம போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கடந்தாச்சு. இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் தான். கோயம்புத்தூர் இதே ரூட்ல தான் போகணும், சென்னை இதே ரூட்ல தான் போகணும், எல்லாமே இந்த ரூட் தான் போகணும். என்ன தூத்துக்குடி இந்த பக்கம் காட்டுது? மாற்றி எந்த ரூட்டுக்கு வந்துட்டுமா தெரியாதா மேராண்டி? அப்படியா? ஒரு ரீல்ஸ் ட்ரெண்டிங் ஒரு கடை, கூரை கடை, உள்ள போனா சுக்கா பொரிச்ச பரோட்டா மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த கடை எங்க பக்கத்துல தானோ? ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் போன வீடியோ என்ன ஆச்சுன்னா திரும்பி இருக்கோம். ஸோ திரும்பினா திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ திருப்பி எடுத்தோம். திருப்பி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் இவங்க சைட்லேயே போச்சுனோம். இங்கே ஒரு மாதிரி ஏறி வர போயிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் சரியாக பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து வேன் வந்து அது சைடில் போயிட்டு இருந்துருக்கு. சரி அப்புறம் நல்ல வேலை பார்த்துட்டோம். அவன் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறத அவன் கண்டுக்கல. ஸோ அப்புறம் திடீர்னு மாப்பிள்ள இனிமேல் கலசி அந்த மாதிரி பண்ணுவோம்ப்பா, டிசைன் தான் பண்ணுவோம்ப்பா அப்படின்னா அப்புறம் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி வேன் வந்தோன்னா சரி ரைட்டு எடுங்க. கரெக்டாக ஹைவேல இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைவேல இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக 70 கிலோமீட்டர் ஃபுல் ஆகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளும் வித்தியாசமாக நாங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது பயங்கரமாக இருக்கும். மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா வடை டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி தான். ஸோ ஒரு வீடியோ எடுக்கலாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். 4 மணி போட்டு ட்ரெயின் 4 மணிக்கு வீட்டில் ஒன்றும் பண்ண முடியல. கைஸ் மணி இப்போ 8 மணி ஆச்சு. டீ குடிக்க வந்திருக்கோம். மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா டீ வேணா முறுக்கு தான் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு போயிட்டு கரெக்டாக மதுரைக்கு இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 70 கிலோமீட்டர்ஸும் ஃபுல் லாக் தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஹாஸ்டலா சொல்லுவாப்பா ஸ்பீக்கர் பெண் வரலையா? அது குருட்டு கண்ணாடி குருட்டு அதுதான் இருக்கு. அப்போ அவன் சாண்டு ஜேபி வச்சுருக்கான் இல்லைடா? அவன் பேக்கில் ஒன்றுமே இல்லைடா, ஒரே சாண்டு மட்டும் வச்சுருக்கான். அப்புறமே ட்ரெஸ் இல்லைன்னு கிடந்தான். நான் குளிக்கிறது ட்ரெஸ்ஸில் சொல்லிட்டுனா டீ எப்படி இருக்கும் பாரு. ரொம்ப நாள் ஆச்சு டீ குடிச்சு. காஃபி எல்லாம் ஒன்று தானே அவ்வளோ அவங்க டீண்டுக்கு செம்ம ப்ரமோஷன் மாப்பிள்ள. ஒரு மாதிரி கிடையாது. கதையே இல்லைனாலும் அவன் ஏதாவது எடுத்துக்கிறான். இதை எடுத்துருவாங்க. அப்படியே உள்ள குடிச்சிருக்கேன். அப்படிலாம் குடிக்க மாட்டான். நல்லா இருக்கலாம். நைஸ் காஃபி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைவே. நான் சொல்கிறேன், ஒரு கம்பு இருக்கு. ஆமாம், கம்பு எடுத்து நான் அப்படியே வாயில் அப்படியே விடுறாங்க. சூப்பர். நான் என்னோட திங்கிங் ஒரு மாதிரி சொல்லு
சொல்லுங்க. எனது பாடி போ பையஸ் அப்படிதான் கேட்கறது இல்லை கேட்கும். கை பிடிச்சி வலிக்கல இப்படிதான் அவனை நம்பி இப்போ போட்டு நம்ம செம ஏரியா தோண்டி. செம ஏரியா. நல்லா இருக்கும். இது பயங்கரமா இருக்கு guys. இப்படி வச்சு இப்படியா ரெடி ப்ரோ. இந்த பயவுள்ள வந்து சீன் எங்கே இருந்தா நல்லா முகத்தை பார்த்துக்கணுங்களா? வீடியோ தான் வாய்க்குள்ள போகிற மாதிரி இருக்கும். வாய்க்கு கொடுக்க மாட்டேன். விடு விடு. கொஞ்சம் இந்த சைடு போய் அவ்வளோ வெயில் அடிச்சு. வாய்க்குள்ள போகிற மாதிரி இருக்கு. வாய்க்குள்ள போகிற மாதிரி கரெக்டாக காலையில் பள்ளி விளக்கு அதுக்குள்ள கரெக்டாக வாய்க்குள்ள போகிற மாதிரி இருக்கும். வாய் திறல நீ இன்னும் நல்லா ஆன்னு திற இன்னும் மாப்பிள்ள. ஓகே அவ்வளோதான். இது என்ன மாப்பிள்ள? சும்மா